ஹே லவ்லீஸ், ரொம்ப காலம் ஆன மாதிரி இருக்குது ஹே லவ்லீஸ் சொல்லி. ஸோ என்ன லைஃப் அப்டேட்னா, கொஞ்சம் ஜேர்னல் பண்ண போகிறேன். அதுக்கு தான் என்னோட புல்லட் ஜேர்னல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் படிக்கலான்னு இருக்கேன். ஹே லவ்லீஸ், ரொம்ப காலம் ஆன மாதிரி இருக்குது ஹே லவ்லீஸ் சொல்லி. நிஜமாக நான் வந்துட்டு மிஸ் பண்ணேன் உங்ககிட்ட வந்து பேசுறது, வீடியோஸ் ஷேர் பண்ணுறத. வெல்கம் டு இன்னொரு விளாக். அண்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு லைஃப் அப்டேட் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து என்னோட அப்லோட்ஸில் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். அது ஒரு சில பேர் நோட்டீஸ் பண்ணி கமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஎம்லலாம் கேட்டிருந்தீங்க, என்னாச்சு என் வீடியோஸ் போடல. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து என் வீடியோஸை மிஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ரெயின் சவுண்ட் கேட்டால் அது ஒரு ஆம்பியன்ஸாக நினச்சிக்கோங்க. ஏன்னா வந்து மழை வந்து செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ என்ன லைஃப் அப்டேட்னா, எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு. ஃபைனலி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஜாப் ஜாயின் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடந்துருச்சு. ஸோ எனக்கும் வந்து ஷேர் பண்ண முடியல. அண்ட் ஆஃபீஸ் போய்ட்டு அதே ரொட்டீனில் அப்படி என்னால் வந்து வீடியோஸே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. ஒரு சில பேர் கரெக்டாக அதை நோட்டீஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க என் வீடியோஸ் போடலன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் மெயின் ரீசன். எப்பவுமே நான் ஒரு சேனலில் ஆக்டிவாக இருந்தேன்னா ஏதாவது மீதி சேனல் வந்து என்னால் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் இன்ஆக்டிவாக இருக்கேன்னா இன்னொரு சேனலில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இந்த வாட்டி எல்லா 3 சேனல்ஸுமே நான் வந்து இன்ஆக்டிவ் ஆகிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு ரீசன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீக்கெண்டில் தான் வந்து ஃபிலிம் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறேன். ஆனால் டெய்லி வந்து என்னால் நிஜமாக முடியல, தெரியல, பார்க்கலாம். அப்படி இல்லைனா வீக்கெண்ட்லையாவது நான் வீடியோஸ் ஷூட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதான் லைஃப் அப்டேட். செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்னோட அந்த ட்ரீமை வந்துட்டு நான் வாழ்ந்திருக்கேன் செல்ஃப் எம்ப்ளாய்டாக. அது ஒரு சூப்பரான லைஃப். பட் ரீசெண்டாக தான், ரொம்பலாம் கிடையாது, ரீசெண்டாக எனக்கு வந்து அந்த 9 to 5 லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ட்டு வந்து தோணிட்டு இருந்தது. ஆஃபீஸ் லைஃப் டக்குன்னு எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடைச்சிது. தேங்க்ஃபுல்லி நான் வந்துட்டு ரொம்ப கிரேட்ஃபுல். இப்போ யூடியூப் வந்து லிட்ரலாக சைட் ஹஸ்ல் மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு என்னோட காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வருது. காலேஜில் இந்த மாதிரி தான் காலேஜ் போயிட்டு வந்துட்டு யூடியூப் வந்து பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது. அஃபிஷியலாக சைட் ஹஸ்ல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த சைட் ஹஸ்ல்லே எனக்கு ஏகப்பட்ட பெண்டிங் ஒர்க் இருக்குது. தட்ஸ் இட். இதான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் அப்டேட். நான் வந்துட்டு ஒரு 9 to 5 டே ஜாப் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வீக்கெண்டில் தான் வந்து நான் ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். இன்னைக்கு சண்டே எனக்கு பயங்கர ஒர்க் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய பிளான் வந்து வச்சுருக்கேன். கைஸ், உங்கள் ஹேர் நல்லா இருக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என் ஹேரை பாருங்கள், மோசமான நிலைமையில் இருக்குது. டேமேஜ்டு, கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பேட்லி ஒரு ஹேர் கட் வேணும் கைஸ். என்னோட ஃபேவரட் ஹேர் கட் பண்ணணுன்ட்டு நான் வந்து வெறித்தனமாக காத்துட்ருக்கேன். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து ட்ரிம் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ லைட்டாக ஒரு லேயர்ஸ் கொடுப்பேன், அவ்வளோதான். ஒரு சில பேர் என்னோட கட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போயோ ஆதி காலத்தில் பண்ண லேயர் கட் வந்து இன்னும் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ரொம்ப கிடையாது, கொஞ்சம் வந்து வளர்ந்ததுனால போயிடுச்சு, லைட்டாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து நான் ஸ்டில் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஹேர் கட், சூப்பரான ஹேர் கட் தெரியும்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கு ஓரளவுக்கு நான் அதை பற்றி படிச்சிருக்கேன். ஸோ அதோட படித்த நாலேஜில் என்னோடய ஹேர் கண்டிஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச லேயர்ஸ் தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து திக் ஹேர், நான் படித்த வரைக்கும் தின் ஹேர் இருக்குன்னா நீங்கள் லேயர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லேயர்ஸில் நிறைய ஹேர் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ எனக்கு லேயர்ஸோட எஃபெக்ட் பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதான் நான் பிளானில் வச்சுருக்கேன். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் வாஷ் பண்ணிக்க போகிறேன். நெயில் பெயிண்ட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் சிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா தான் போயிருக்கு. ஏன்னா வந்து நான் வந்துட்டு மைக்லாமோட நெயில் பெயிண்ட் யூஸ் பண்ணேன். இந்த டப்பாக்குள்ளே இருக்கான்னு எனக்கு தெரியல, இதில் இல்லை, அது உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன். அந்த டுவெல் நெயில் பெயிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக 2 வீக்ஸாக வந்து நல்லா இருக்குது. இப்போ தான் லைட்டாக சிப் ஆகிட்டு இருக்குது. ஸோ நல்ல வேளை கேமரா பிளரில் இருக்குது, இந்த சிப் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ நெயில் பெயிண்ட்டும் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சேஞ்ச் பண்ணோம். அண்ட் ரொம்ப நாளாக ஃபேஸ் மாஸ்க்கும் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது. பார்க்கலாம், கொஞ்சம் செல்ஃப் கேர் பேம்பரிங் பண்ண போகிறோம். சைட் ஹஸ்லுக்கு ஒர்க் பண்ண போகிறோம். அதான் இன்றைக்கி பிளான். அண்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி நான் கொஞ்சம் அந்த கேட்ராமா பார்க்கணும். டெய்லி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய கேட்ராமா வேறு வந்துகிட்டே இருக்குது. அதோட ட்ரெய்லர் அது எல்லாமே தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவல் கேட்ராமா அந்தளவுக்கு நான் பார்க்குறதில்ல. பட் புது கேட்ராமா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சவுண்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. Disney+ Hotstarல இருக்குது. அது வந்து ஒரு அன்ரெக்வெட்டட் லவ் பற்றி நல்லா தான் போகுது. அந்த ஹீரோக்காக நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஓகே லவ்லீஸ், இதுதான் சண்டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். ஆப்பம், தேங்காய் பால், சட்னி. ஓகே கைஸ், 7:35 ஆகுது சண்டே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் வேலை டன்.
ஓகே கைஸ், ஓரளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஜேர்னல் பண்ண போகிறேன். அதுக்கு தான் என்னோடய புல்லட் ஜேர்னல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் படிக்கலான் இருக்கேன். ஏன்னா வந்து என்னோடய கிண்டில் எடுத்து நிஜமாக நான் ஆஃபீஸ் போனதுலேருந்து கிண்டிலே எடுக்கலை. குழந்தைய கைண்ட் ஆஃப் மிஸ் பண்ணுறேன். வாவ். ஓகே, சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட இந்த லைஃப் அப்டேட் கேட்டதுக்கு அண்ட் இந்த ஒரு குட்டி வ்ளாக் பார்த்ததுக்கு. ஐ நோ இந்த வ்ளாக் ரொம்ப லாங் இல்லை. கண்டிப்பாக உங்களை நான் இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ், பை.